அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். உங்கள் ஷோபா. ஆ எங்கடா மேடம் காணோன்னு பார்க்காதீங்க. மேடம் சைடுல நிக்கிறாங்க. அன்யூனிஃபார்ம்ல நிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து வீடியோக்குள்ள வரல. ஓகே. நம்ம ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை 150 நாட்களுக்கு உண்டான ஒரு ஸ்டடி பிளான் வித் ஃப்ரீ பேட்ச். ஓகேங்களா? அது வந்து வித் கைடன்ஸோட இருக்கும். உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். OMR டெஸ்ட் இருக்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மந்த்துக்கு உண்டான ஒரு ஓவரால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து ஒரு ஸ்க்ராட்ச் ஃப்ரம் ஜீரோலேருந்து படிக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஏன்னா சரிங்களா? லாஸ்ட் டைம் கூட நம்ம வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸ்டார் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 7 to 8 டெஸ்ட் வந்து நம்ம அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அப் டு த எக்ஸாம் வரைக்குமே நம்ம அது வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு போகணும். ஸோ இந்த தடவையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 5 மந்த்து தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் போகும். ப்ளஸ் ஃப்ரம் ஜீரோலேருந்து படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எங்கேயும் காசு கட்டி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நான் படிக்கணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்து கிளாஸ் கொடுப்போம், அப்புறம் லைவ் டெஸ்ட் கொடுப்போம், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா OMR சீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியான ஆப்ஷனும் கொடுப்போம். அதே மாதிரி வந்து இன்னமும் வந்து நீங்க வந்து மாறுமா மாறாதா அந்த இதுல இருந்து வெளியில வந்துட்டு ஓகேங்களா? நம்ம ப்ராசஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா. நம்ம அதாவது அதுக்கு உண்டான வேலையை நம்ம என்னமோ அதை பண்ணிட்டோம். அங்கிருந்து நமக்கு இதெல்லாம் வருதோ அது எல்லாமே நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதா வந்து நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா வந்து ஜூன் மாசம் வந்துருச்சு ஓகேங்களா? டிசம்பர் 20 நமக்கு எக்ஸாம். ஸோ அந்த நமக்கு நவம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த பிளான் வந்து போகும். ஆமா. கண்டிப்பா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு லைவ் டெஸ்ட்டும் வந்து எப்படி குடுத்தோன்றது வந்து லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அதே ஃபுல் ஃபோக்கஸோட தான் வந்து இந்த வாட்டியும் இந்த 5 மந்த்ஸ் வந்து நம்ம பயணிக்க போறோம். நாங்க வந்து ஜூன் 1ல இருந்து கண்டிப்பா தரமா இறங்கிடுவோம். ஸோ நீங்களும் வந்து அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்கெட்யூல் போட்டு நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கோரிக்கை வச்சாச்சு. அது என்ன நடக்குதோ, அது என்ன வருதோ வரட்டும். அதுக்கு நடுவுல நம்ம இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு உங்கள எப்படி தயார்படுத்தணுமோ, டோட்டலா வந்து ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா தயார்படுத்திடுவோம். அப் டு 0லேருந்து 100% நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும். அது என்ன மேம் அவுட் சோர்ஸ் அப்படிலாம் கேட்காதீங்க. அது எப்படி படிக்க வைக்கணுமோ அத படிக்க ஆமா. வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஓகேங்களா? அவுட் சோர்ஸ்ங்கிறது ஜிகேக்கு கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஆப்ஷன் கிடையாது. ஒரு சில யூனிட்டுக்கு படிச்சு தான் ஆகணும். தமிழ பொறுத்தவரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே புக்குக்குள்ளேயே நம்ம வந்து கண்டென்ட் கிடையாது. ஒரு சில இதுக்கு அவுட் சோர்ஸ்க்கு போணும். ஆனா ரொம்ப ஓலைச்சுவடி வரைக்கும் போறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுல நாங்க வந்து பார்த்தோன்னா இப்ப குடுக்கக்கூடியதுல 75% ஸ்கூல் புக்ல இருந்தும் 25% வந்து பார்த்தோன்னா அவுட்ல இருந்து நம்ம வந்து குடுக்க தான் செய்வோம். ஓகேங்களா? ஈவன் வந்து 10ஆம் வகுப்பு தரப்புல கேள்வி எடுப்போம்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புல சொன்னாலுமே கூட ஒரு சில டாபிக் நம்ம வெளியில போய் தான் ஆகணும். ஏன்னா புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி சொல்றேன். சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி. சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுக்க தான் செய்வோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் தான். ஏன்னா நீங்க போய் ஒரு குரூப் 4 பேப்பர் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் டைம் நடந்த அந்த பதட்டத்தினால தான் வந்து ஜிகே அண்ட் மேக்ஸ் வந்து நீங்க விட்டுருந்தீங்க. ஸோ அதே பதட்டம் வந்து இந்த டைம் உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வந்து பேப்பர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் எங்ககிட்ட நாங்க சொன்ன மாரி இருக்கலாம். அவுட் ஆஃப் இதுல வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க வந்து பழகிக்கணும். எப்படினாலும் நீங்க வந்து பழகிக்கிட்டு இங்கிருந்தே நீங்க வந்து பழகிட்டு அங்க போய் அட்டெண்ட் பண்ணாதான் அந்த பதட்டம் இல்லாம நீங்க அந்த பேப்பரை வந்து நீங்க அணுக முடியும். அதேதான். இப்ப என்னன்னா உங்கள வந்து எதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள தயார்படுத்துவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அகைன் நம்ம கிஷோபா அகாடமில மறுபடியும் 0லேருந்து அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஐ திங்க் இது வந்து 3rd டைம் ஃப்ரம் 0 நம்ம சொல்லிருக்கோம். இப்ப இதுவே வந்து ஏன் இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு கோரிக்கையெல்லாம் குடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருப்பீங்க. இனிமேல் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஃபைனல் சான்ஸ் அதனால தான் போட்டிருப்பேன். கடைசி வாய்ப்பா இத நம்ம உருவாக்கி இருக்கோம். ஸோ இதன்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து அதனால தான் ஓவரால் பிளானே நான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் வந்து ஓவரால் பிளானே குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்பதான் கடைசி வரைக்கும் அது நம்ம வந்து பயணிச்சிடுவோம். ஓகேங்களா? அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எப்பப்ப என்னென்னலாம் படிப்போம் அப்படிங்கிற மாரி 150 டேஸ் பிளான் வந்து நாங்க ஓவராலாவே நான் குடுத்துருவேன் நானு. ஓகேங்களா? அத ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா?
எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி. இதில் இணையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சேலஞ்ச் வச்சு தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அந்த இயர்லி மார்னிங் ஒரு லைவ் வைப்பேன். அந்த 4:30 to 5 யாரெல்லாம் அதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ, அதாவது அந்த லைவ்ல வந்து கனெக்ட் ஆகுறீங்களோ, அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பேன். அந்த ஃபார்ம் யார் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இணைய முடியும். இது எதுக்காகனா, உங்க இந்த இயர்லி மார்னிங் நீங்க சேலஞ்சிங்கா ஆல்ரெடி ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிட்ட அதில வந்து ம். கரெக்ட்டா வந்து இது பண்ணியிருந்தீங்க. ஸோ அகைன் ஆஃப்லைன்ல பார்த்தவங்களுக்குலாம் கிடையாது. ஆமா. அது ஆஃப்லைனோட சேர்த்து 10,000 பேரு. பட் அடுத்தது வரதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்லாம் கிடையாது. ஓகேங்களா? அந்த லைவ்ல வந்தவங்களுக்கு அதாவது மத்தவங்கள ஆட் பண்ண மாட்டீங்களா சார்னா, ஆட் பண்ணுவோம். ஆனா அவங்களுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்னு ஒண்ணு இருக்கணும்ல. அது நீங்க அந்த பேட்ச்க்கு உள்ள நீங்க வரும்போது அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட் ஸ்பெஷலா ஏதோ 2 விஷயங்கள் வந்து நம்ம குடுப்போம். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. இது ஃப்ரீ பேட்ச், இது ஃப்ரீ பேட்ச், இது ஃப்ரீ பேட்ச். ஆமா. அது அகைன் அண்ட் அகைன் வந்து சார் ஆமா. பேட்ச் இது வந்து காசு இல்ல. அந்த மாதிரி வேண்டாம் நமக்கு. இது வந்து ஃப்ரீ பேட்ச். ஆமா. உங்களுக்காக வந்து நம்ம இத எடுத்துட்டு ஆமா. வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்போது ஒரு ஃப்ரீ பேட்ச் எப்பயுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு அதுவும் வந்து ஒரு 4 மந்த் ஆச்சு நமக்கு மினிமம் டைம் இருந்தா தான் அத பண்ணுவோம். நம்ம இல்லனா கூட நம்ம அத பண்ண மாட்டோம். பட் 5 மந்த் கிட்டவே இருக்குது. ம். ஓவரால் ஒரு 5 மந்த் கிட்டவே இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். அதுக்குண்டான அந்த ஸ்டடி பிளான் நான் குடுத்துருவேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஸ்டடி பிளான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரெடி பண்ணுவேன். அப்புறம் திடீர்னு இதில வந்து ஒரு 10 பிளான் 10 வீக் நான் போடும்போது திடீர்னு இல்ல இது இப்படி போடலான்னு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? கொஞ்சம் ஏன்னா அது நம்ம கடைசி வரையும் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஏன்னா நீங்க பார்க்கும்போதே ஓரளவு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் குடுக்கறதுக்கு தகுந்த மாரி தான் குடுப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? ஆ ஆமா. செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா? உங்களுக்கு ஆ ஜூன் 1ஆம் தேதி மண்டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஆனா அன்னையிலேருந்து நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே பிளான் குடுத்துருவேன். மேக்ஸிமம் மேக்ஸிமம் நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன், அந்த பிளான் வந்து குடுத்துருவேன். ஸோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நான் நாளைக்குள்ள குடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5 நாள் அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 நாள் கிட்ட இருக்கு. ஸோ அதனால பிஃபோராவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா, ஈஸியா முடிக்கிற மாரி தான் அத குடுத்துருப்பேன். அத நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே வந்து புரிய வரும். சரிங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் சரி, இல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசனையில இருக்கிறவங்களும் சரி, முக்கியமா இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க யுட்டிலைஸ் பண்ணீங்க. திரும்பவும் இந்த சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப 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 சிரமம். நம்ம கிறிஸ்டோப் அகாடமில. ஆமா. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம கிறிஸ்டோப் அகாடமில. அதுவும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வந்து அந்த ஃபாலோ பண்றது ஸ்டார்ட்டிங்ல ஒரு கமிட்மெண்ட்ல விட்டுருப்பீங்க. அவங்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிலபஸ முடிச்சுட்டீங்கன்னா, நம்ம பேட்ச்ல இருக்கிற எல்லா டெஸ்ட் கொஸ்டினும் எப்பவுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம்? பின்னாடி அட்டெண்ட் அட்டெண்ட் பண்ணி பண்ணலாம். பார்க்கலாம். ஓகேங்களா? ம். ஸோ அது எப்படி நீங்க ஃபினிஷ் பண்றது சார்? நான் தனியா படிக்கிறது சிரமமா இருக்குன்னா, இதோட சேர்ந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் ஆமா. பண்ணினா நீங்க வேற எந்த பேட்ச், எந்த டெஸ்ட் ஃப்ரீயா கிடைக்கிறதுல எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் நீங்க? அழகா அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஓரளவு நம்ம வந்து அந்த படிச்சு வச்சிருக்கணும். சிலபஸ் 70% நீங்க முடிச்சிருந்தா கரெக்ட். தான், நீங்க அடுத்த அந்த கடைசி அந்த நவம்பர், டிசம்பர் அந்த 20 டேஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமா. அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் அகைன் அண்ட் அகைன் ஏன் வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இது அகைன் அந்த சான்ஸ் வந்து கிடைக்காது. நீங்க 0லேருந்து நீங்க அது கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அது முடிக்க முடியும். திடீர்ன்ட்டு ஒரு 3வது, 4வது வாரத்திலிருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், திரும்பவும் பேக்ல போயிடுவீங்க நீங்க. அப்பத்திக்கு வருவாங்க. இப்ப 4வது வாரம் கழிச்சு ஒரு புதுசா படிக்க வருவாங்க. சார் அவங்க நாங்க எப்படி படிக்குது, ஏது படிக்குதுன்னு நான் என்ன சொல்லுவோம் நம்ம? இல்ல அதுலேருந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க. பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணீங்க. அவங்க தனியா தான் ஃபாலோ பண்ணிட்டு வர மாரி தான் இருக்கும். பை லக் நீங்க இப்ப இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உஷாரா இருந்துங்க அவ்வளோதான். ம். இத மிஸ் பண்ணிட்டேனேன்னு வருத்தப்படுவாங்க யாரு பின்னாடி பார்க்குறவங்க. ஆனா நீங்க இப்ப பார்த்துட்டு இருந்து நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். அது உங்களோட தப்பு தான். அதுக்கு நான் வேற யாரையுமே காரணம் காட்ட முடியாது. உங்களோட தப்பா தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான விஷயம் எல்லாமே உங்கள தேடி வரும். கண்டிப்பா. கன்ஃப்யூஷனுக்குள்ளே இருந்துட்டு இருக்காதீங்க. ம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா. கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த வருஷம் கண்டிப்பா நல்லாவே இருக்குன்ற மாதிரியே நீங்க கொண்டுட்டு போங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டீம் எல்லாமே கான்ஃபரன்ஸ் போட்டு டீட்டெயிலா இது எப்படி கொண்டு போணும், எப்படி முடிக்கணும், எப்படி உங்களுக்கு வழிநடத்தணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிக்கங்க. ஏன்னா எங்க இதில நாங்க ரெடி ஆகுறதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம பேட்ச் ஸ்கெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நோட்ஸ் எடுக்குறது அதெல்லாம் வந்து ஃபுல் ப்ராசஸ் இருக்கு. இப்ப அவங்களுக்கு டோட்டலா ரிவிஷனுங்கும்போது ஆமா. அந்த ஏன்னா நோட்ஸ் எடுக்கிற வேலைங்களுக்கு வந்து கம்மி. கம்மியாயிடுச்சு. அப்புறம் சோ டெஸ்ட் கரெக்ட்டா நம்ம வந்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டது வந்து முடிச்சாச்சு. அதனால சோ தான் அந்த வந்து அதனால ஃப்ரீ டைம் ஆ. ஒதுக்கி நாங்க வந்து உங்களுக்கானது நம்ம போன டைம் அப்படிதான் பண்ணோம் நம்ம. ம். ஸோ அவங்களுக்கு ரிவிஷனுங்கும்போது நோட்ஸ் எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் கம்மி. வீக்கெண்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் எடுப்போம். அப்படிங்கனால அந்த ஒரு கொஞ்சம் டைம் வந்து இதுக்கு ஒதுக்கலாம். அது பேட்ச் ஸ்டூடண்ட்டுமே வந்து இத வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு இதையுமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி முடிச்சவங்க ரிவிஷன் பண்ணிப்பாங்க. ஸோ
வாட் எவர் இட் இஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்திங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது சொல்லணுமா? அவ்வளவுதான்ப்பா. ஆ. ஸோ எல்லாருக்கும் அகெயின் ஒரு ஆல் த இந்த பெஸ்ட். பேட்சோட நேம் வந்து பார்த்தோன்னா தடம் பதிப்போம். ஆமா, தடம் பதிப்போம். மேடம் நேம் வச்சது தான். ஓகேங்களா? தடம் பதிப்போங்கிற ஒரு பேட்ச் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ராஜ்யத்தை பிடிக்க போகிறோம். நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க. உங்களுக்கு உறுதுணையா, உங்களுக்கு பக்கபலமா, எந்த இடத்துலையும் நீங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு நாங்கள் உங்களை என்கேஜாக கண்டிப்பாக வச்சுப்போம். சரிங்களா? ஸோ வேற ஒன்றும் இல்லை, நம்ம டீம் ஆவலாக இருக்காங்க, நீங்களும் ஆவலாக இருந்துங்க. சரிங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஒரு ரிவிஷன் பீரியடா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா படிச்சவங்க. நல்லா படித்தவங்க ஒரு ரிவிஷனு. இன்னும் நான் வந்து இனிமேல் தான் வந்து படிக்க போகிறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு எந்த வழியில் பயணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதல். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் ஃப்ரீன்னு சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் வந்து அந்த ஃப்ரீ நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, கேட்கறதுனால தான். நீங்கள் வந்து சார் இதுக்கு அமௌண்ட்டா அப்படி இப்படின்னு கேட்டே இருப்பீங்க. அதனால தான் நான் ஃப்ரீங்கிற அந்த வார்த்தையை நான் வந்து சொல்கிறேன். இல்லைனா கூட அந்த ஃப்ரீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரீ கிடையாது. இதுலயும் நாங்க சர்வீஸ் தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு ஆமா. யூடியூப்ல வந்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த லைவ் டெஸ்ட், ஜெனரல் லைவ், அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ், இது எல்லாமே எல்லாமே நீங்க எங்களுக்கு வந்து பாக்குறீங்க. அதுல எங்களுக்கு ஒரு வருமானம் வருது. வருமானம் வருது. வராமலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதுல ஒரு இன்கம் வருது. ஆனா இந்த இன்கம்காக நாங்க அந்த விஷயம் பண்ணல. கரெக்ட். ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து அது ஃப்ரீ நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அதை நாங்க சொல்றோம். முழுக்க முழுக்க நம்ம கிறிஸ்டோபா அகாடமியோட மைண்ட் செட்டே வந்து சர்வீஸ் ஓரியன்டட் மட்டும்தான். ஓகேங்களா? அது கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அமௌண்ட் நோக்கி நாங்க ஓட மாட்டோம். நாங்க ஓடுவோம். பசங்களை நோக்கி நாங்க ஓடுவோம். அதுக்குண்டானது வந்து பார்த்தோன்னா குருதட்சணையை கடவுள் எங்களுக்கு பார்த்து என்ன பண்ணுமோ அது கொடுப்பாரு. இப்போ வரைக்குமே எங்களுக்கு குறைவு இல்லாமல் தான் ஸ்டூடெண்ட்டும் சரி, அந்த கடவுளும் சரி எங்களை வந்து வச்சிருக்காரு. அதனால தான் திரும்ப திரும்ப பசங்களுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகிறோம். சரிங்களா? ஏன்னா நாங்கள் பாதாளத்தில் இருந்தோம்னு வச்சிங்களேன், எங்களையும் நாங்கள் பார்த்துக்கணும்னா எப்படி நாங்கள் வந்து இங்கே வந்து பார்ப்போம்? கண்டிப்பா. ஸோ எங்களுக்கு என்னவோ அது வந்து கடவுளும் சரி, மாணவர்களும் சரி எங்களுக்கு அது சரியான முறையில் பண்ணியிருக்காங்க. நாங்களும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்களால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எப்பப்போ என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட நல்லனுக்குன்னு நாங்கள் எல்லா விஷயமே இறங்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். இனிமேலும் எப்போவுமே பண்ணுவோம். கடந்த ஒரு 6-7 வருஷமாக அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ வேற ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். பாசிட்டிவ் மைண்டோட நல்ல ஒரு என்னது புத்துணர்ச்சியோட இந்த வருஷத்தோட நம்ம கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிங்க. அதுதான் கஷ்டம் இருக்குன்னு தாண்டி அந்த கஷ்டத்துக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அந்த தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சொல்யூஷனுக்காக தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு டெம்பரவரியான ஒரு படிப்பை வந்து நம்ம கஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இந்த பீரியட் வந்து ரொம்ப டஃப்பான பீரியட் தான். எல்லாருக்குமே வந்து அந்த பயம் கலந்த ஒரு இது வந்துட்டே தான் இருக்கும். நிறைய தூற்றுதல் இருக்க தான் செய்யும். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போ நம்ம படிக்கலாம் மும்முரமா அப்படின்னு பிளான் பண்ணும்போது எல்லாமே வரும். ஆமா. ஆனால் இது எல்லாமே வருங்கிற எச்சரிக்கையோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அன்னைக்கு ஒரு லைவ்ல வந்து இயர்லி மார்னிங் லைவ் சேலஞ்சிங்கில் ஒரு உறுதிமொழி 10 கொடுத்துருப்பேன். அதில் சொன்ன ஃபர்ஸ்ட் இது என்ன வேணா நடக்கும். நம்ம வந்து கடவுள் என்ன பண்ணுவாரு, ஓகே ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு ஒரு டெஸ்ட்னா நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்லாம் தனி. அதில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. கடவுள் ஒரு டெஸ்ட் கொடுப்பாரு. அந்த டெஸ்ட்ல நீங்க உறுதியா இருந்துட்டீங்க அப்படின்னா கடவுள் போ பையன் உறுதியா இருக்கான், இவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தடவை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாரு. என்னென்ன உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாரோ மைண்ட்ல வச்சுங்க. துன்பம் கொடுக்க அதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு டைலமால நிறைய பேர் இருக்கீங்க. இன்னைக்கு கூட எனக்கு வந்து 2 to 3 மெம்பர்ஸ் கால் பண்ணி, மேம் ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு, எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ட்டுலாம் தோணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, கோல்டு வந்து தோண்டு வந்து 10 feet வரைக்கும் தோண்டிடுவாங்க, அதுக்கப்புறமா முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க வந்து வந்துட்டீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஏங்க ஒரே ஒரு விஷயம், நீங்க நல்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் மைண்ட் வச்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதில் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் படிக்கிறனால தான் அவங்கள வச்சு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், நமக்கு இது வராது, நம்மளால இதை சாதிக்க முடியாது, இதுல நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம மனசுக்கு பட்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்பயே தூக்கி போட்டு போயிருப்போம். கரெக்ட். அதாங்க உண்மை. நமக்கு இது வராதுன்னா எவ்வளவு நீங்க முக்கினாலும் சரி, இல்ல நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை போட்டு புஷ் பண்ணாலும் நம்ம அந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. ஆனா நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஓரமா ஒரு சின்னதா ஒட்டிட்டு இருக்கு. அதை நீங்க வந்து எவ்வளோ வந்து நீங்க பின்னாடி போனா விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணாலுமே சரி, அந்த புக்கை நீங்க தூக்கி போட மாட்டீங்க. உங்களுக்கு சார்ந்திருக்கிற நோட்ஸ் தூக்கி போட மாட்டீங்க. போறேன்னா தூக்கி போட்டு போடாமல, ஏன் போட மாட்டீங்க? அந்த ஒரு நுனி வந்து பிடிச்சிட்டு இருக்குல்ல, அது உங்களால வந்து பார்த்தோன்னா
கேன்சலே பண்ண முடியாது. ஏன்னா, அது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னாலயும் இத சாதிக்க முடியும். ஒரு நாள்ல ஒரு நாள் நான் சாதிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கனால தான், இப்ப வரைக்கும் அந்த ஒரு சின்ன பிடிப்பு உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து சொல்றது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். ஓகேங்களா? இவ்ளோ தூரம் வந்தாச்சு. ஓகே. இந்த ஒரு வாட்டி நம்ப ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா, ய ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு ஒரு தடங்கள் வந்து நமக்கு வந்து அ ஒரு லெசன கத்துக் குடுத்துட்டு தான் இருக்கு. இந்த வாட்டியும் அது என்ன ஏதுன்ட்டு நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ப முயற்சிய நம்ம முழுசா குடுத்தோம்னா, கடவுள் நமக்கு உண்டான மேஜிக்க கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. நம்ம கண்டிப்பா. லைஃப்ல ஒரு மேஜிக் நடக்குங்க. அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா உழைக்கணும். மத்தவங்க உழைக்கிறத தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கிடைச்ச நேரத்த நம்ம உழைக்கணும். அதுல உண்மையா இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொன்னு பசங்க கிட்ட டவுட். இந்த 6 மாசம் வந்து ஃபுல் டைம் படிக்கணுமா? இல்ல 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் படிச்சா போதுமா? ஒரு இது நாளைக்கு 25 மணி நேரம், 24 மணி நேரம் கூட கிடையாது. 25 மணி நேரம் படிச்ச ஸ்டூடண்ட் ஃபெயில் ஆகியும் பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு 2 டூ 3 மணி நேரம் பிரெக்னன்ட் வுமன் படிச்சு, புதுசா படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கேன். அப்ப சோ என்ன படிக்கிறது. டெடிகேஷன். 25 மணி அதுதான். நேரம் நீ புக்க வச்சுக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஃபோன நோண்டிட்டு இருக்கிறவன் வந்து பார்த்தன்னா, அவன் வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறாங்கிறது தான் விஷயமே தவிர, நீ எவ்வளோ நேரம் படிக்கிறங்கிறதுல விஷயமே கிடையாது. நீங்க ஃபுல் கண்டிப்பா. டைமா படிக்கிறவன போய் பாருங்களேன். நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவன் கூட 2 மணி நேரம் வந்து பயந்து பயந்து படிப்பான். கண்டிப்பா வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் எந்த எக்ஸாமா இருக்கட்டுங்க. நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டூ சக்சஸ். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி இல்ல எந்த எக்ஸாம்க்கும் உள்ள தாரக மந்திரமே அதுதான். ஆமா. ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம ஏபிசிடி வந்து நம்ம எத்தன ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த ஏபிசிடி சொல்லிக் குடுக்குறோம். இப்ப கேட்டாலும் நம்ம அந்த ஏபிசிடி சொல்லுவோம். அதுதான் அதேதான். கன்சிஸ்டன்சிங்கிறது அதுதான் அதுதான். கன்சிஸ்டன்சி. ஒரு ஒரு பெரிய ஒரு பாறைய நீங்க பொதன்னு வரக்கூடிய ஒரு தண்ணிய ஒரு 1 மணி நேரம் திருப்பி விட்டீங்கன்னா, அந்த பாறை உடையாது. அதே துளி துளியா வரும். 1 வருஷம் அந்த துளி துளியா அதே பொதன்னு வர அந்த ஒரு தண்ணிய அதே வாட்டர் தான். அதே அளவு வாட்டர துளி துளியா ஒரு வருஷம் ஃபுல்லா சொட்டிட்டே இருந்துச்சுன்னா, அந்த பாறையே உடைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல என்ன பிரச்சனைன்னா, பொதன்னு வந்துட்டு நிறுத்திடும். மறுபடியும் ஒரு ம். 3 மணி நேரம் கழிச்சு வருது. பிரோஜனமே கிடையாது. கரெக்ட். கன்சிஸ்டன்ஸா ஒரு சொட்டுனாலும் அந்த வருதுல்ல, அது பாறையவே உடைச்சிடும். இந்த இடத்துல என்ன தேவைன்னா, நீங்க வந்து சடனா ஒரே ஒரு நாள் உட்காந்து 24 மணி நேரம் படிக்கிறது, அப்புறம் 1 மாசம் விட்டுட்டு அது பிரோஜனம் கிடையாது. திரும்ப 0ல போயிருவீங்க. கண்டிப்பா. அந்த ஈரம் காஞ்சு திரும்ப என்ன ஆகும், அந்த 0ல வந்து நின்றும். என்னதான் உங்களுக்கு வந்து ஒரு சிரமம் இருந்தாலும், அன்னைக்கு உண்டானத நீங்க படிச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபாலோ, ஃபாலோ ஃபாலோ அவ்வளதான். அவ்வளோதான். நான் சொன்னேன்ல, டெய்லி ஒரு சின்ன விஷயமாச்சும் அதாவது இன்னைக்கு என்னால முடியவே இல்ல. நான் புக்கே தொட முடியலையா? ஒரு சின்ன விஷயம் ஒரு YouTubeல போயிட்டு ஒரு சின்னதா ஒரு கொஸ்டினோ, இல்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா! இன்னைக்கு நான் வந்து நீங்க எவ்வளோ படிச்சீங்கறது முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு நான் ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சில ஒரு ஒரு பேரா படிச்சேனா, ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டேனா, டாபிக்ல ஒரு 3 லைன் படிச்சேனா, அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் இருக்கணும். கண்டிப்பா. அதாவது முடியாத நாள் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க புக்கே அதே தொட முடியாது. மாதிரி மெயினா நான் சொல்லிக்கிறதுனா, லைவ் டெஸ்ட் எப்படியாச்சும் வந்து அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஆமா. ஏன்னா இப்ப லைவ் டெஸ்ட்டோட ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. அது ம். எங்களுக்கான பெனிஃபிட்டா சொல்றேன்னு நெறைய பேர் நெனச்சுக்கிறீங்க. அது ம். கிடையவே கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இவ்வளோ தூரம் நானும் மேடம் பேசினோம்ல. இதையே நான் ஒரு ஒரு பேப்பர்ல எழுதி குடுத்து நீங்க படிக்கிறதுக்கும், இத நாங்க பேசுறத நீங்க காது குடுத்து கேட்கறதுக்கும் 2க்குமான அந்த உணர்வு பூர்வம் இருக்குல்ல, அதுக்கு நெறைய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. அத நீங்க அந்த லைவ் டெஸ்ட் லைவ்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஸ்டின் அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லுவாங்க. நம்ம பாலிட்டியா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அ ஐஎன்எம் வந்து ஹிஸ்ட்ரி சாரா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரிலாம் வந்து கதையா சொல்லுவாங்க. ம். பாலிட்டில அது ரிலேட்டடா வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்லுவாங்க. குடுக்குறாங்க. ம். தமிழ்னா அதோட விளக்கத்தோட குடுப்பாங்க. அது நீங்க கேட்கிறதுல தான் உங்களுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கு. லாஸ்ட் டைம் நெறைய பேர் வந்து இது லைவ் டெஸ்ட்டுன்ட்டு எவ்ளோ பேர் தெரியுமா? வினிதா மேம்க்கும் சரி, மோகன் சார்க்கும் சரி, ராஜ் சார்க்கும் சரி, லைவ் டெஸ்ட் வந்து எங்களுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆமா. அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் நெறைய இதுதான். ஸோ அத மிஸ் அதனால பண்ண அது வந்து இல்ல அத நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிரும். தெரியும். அதனால ஆஃப்லைன்ல பார்க்கறதுக்கும், லைவ்ல வந்து உட்கார்ந்து நீங்க அந்த அட்டெண்ட் பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைம்ல தான் வந்து நம்ம ம். லைவ் டெஸ்ட் வந்து ஆமா. வைப்போம். ஸோ அதனால நீங்க பார்க்கிறத தாண்டி கேட்கறதுக்கான ம். பலன் நெறைய இருக்கு. அத நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னா, அது வந்து ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா நாங்க வந்து அது 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 வந்து அது ஃபாலோ பண்ணி அது பயனடைஞ்ச ஸ்டூடண்ட்டுக்காக நாங்க சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும்ல. நாங்க சொல்றத காதுல கேட்கிறத வச்சு எழுதிட்டு வந்தவங்க வந்து பார்த்தோன்னா, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நல்ல மார்க் எடுத்து. நம்ம நம்ம அத ஆமா. லாஸ்ட் குரூப் 4 நம்ம இதுல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஒருத்தவன் வந்திருப்பாங்க. கேட்டே தானே நம்ம ஆமா. உட்கார்ந்து லைவ் டெஸ்ட் கேட்டு 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 கேட்டே கேட்டு வந்து தானே பார்த்தோன்னா, பாஸ் பண்ணாங்க. ஓவரால் ரேங்க்லயே 49 எடுத்தாங்க. ம். நெறைய பேரு இப்ப நம்ம இதுல பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸோட இதுல போய் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தாரக மந்திரமே வந்து பார்த்தோன்னா, லைவ் டெஸ்ட் தான் சொல்லியிருப்பாங்க.
கண்டிப்பா. ஓகேங்களா? அதோட பெனிஃபிட் அது வந்து ஃபாலோ பண்ணி, அத கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாதியில விட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஸோ நீங்க அதனால கேட்ட எல்லாமே வந்து ஒன் பை ஒன் நம்ம பண்ண போறோம். ஸோ உங்களோட மெயின் இது வந்து படிக்கிறது மட்டும் தான். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து ஆமா. ஸோ வாட்டெவர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து குடுக்குறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்ம காமன் டெலகிராம் சேனல் கிறிஸ்டோபா அஃபிஷியல்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா எதுனாலுமே வந்து நம்ம அதுல தான் வந்து டெலகிராம்ல தான் இப்ப நம்ம இன்ஃபார்ம் எல்லாமே பண்ணணும். வந்து வீடியோல வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வாட்டெவர் இட் இஸ் அந்த டெலகிராம்ல வந்து ஆட் ஆயிக்கங்க. ஃபர்தரா எப்படி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாமே உங்களுக்கு டெலகிராம்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து குடுக்கும்போது இன்னமும் இப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. இத விட இன்னமும் ஒரு 20% எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஸ்டடி பிளான் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ வேற ஒண்ணும் கிடையாது. நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பிக்கையா இருங்க. நீங்க உங்களுக்கு தேவையான புக்கு, நோட் எல்லாமே வந்து ரெடியா வச்சுக்கங்க. என்னென்ன புக்கு சார் கையில இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு சின்னதா ஒரு கிளிப் வீடியோ வந்து நான் குடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மனசளவிலயும் சரி, மைண்ட் அளவிலயும் நீங்க வந்து ரெடி ஆயிக்கங்க. ஸ்டடி ஆயிக்கோங்க. ம். அவ்வளதான். ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளதான். அவ்வளதான். ஓகேங்களா? ஓகே. வேற ஏதாவது வீடியோல வந்து சந்திக்கலாம். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வீடியோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வீடியோ வந்து உங்கள நேர்ல பார்க்க. ஆமா. மேடம் வந்து நேர்லயே வருவாங்க. கொஞ்சம் பாப்பாக்கு பால் குடுக்கிறதுனால வந்து அவங்க மாடல் வந்து சாரி என்னது? மாடல் வேஷமா? மாறு வேஷத்துல இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களால வர முடியல. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளானோட வரும்போது கண்டிப்பா வருவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி உங்க கிருஷ்ணன். உங்கள் ஷோபா. தேங்க் யூ. நன்றி.